पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमधिसुन्दरमन्दहासं वातालये समनिशं हृदि भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 17வது தசகத்தில் 3வது 4வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறது என்னது, துருவனுடைய சரித்திரம், துருவச்சரித்திரம், துருவவர்ணனை பற்றி படிக்கிறோம். நம்ம அந்த இதில் படிக்கும்போது முதல் 2 ஸ்லோகத்தில் பார்த்தது என்னதுன்னா, உத்தானபாதனுடைய பிள்ளையான இந்த துருவன் அப்படிங்கிறவன் தன்னுடைய சித்தியான சுருச்சி அப்படிங்கிறவளுடைய பிள்ளையான உத்தமனுடைய அவன் தன்னுடைய அப்பாவுடைய மடியில் உட்கார்ந்துருக்கான். இந்த உத்தமன்கிறத பார்த்துட்டு தானும் ஏறுறதுக்கு ஆசைப்படும் போது இந்த சித்தியானவளால் தடுக்கப்படுறான். அதனால தடுக்கப்பட்ட உடனே இவன் தாங்க முடியாத ரோஷத்துக்கு அடிமையானவன். அதே சமயத்தில் க்ஷத்ரியனுடைய குழந்தை, அதனால அழகி அடக்கிண்டு நேர தன்னுடைய அம்மாவிட்ட பார்க்க வரான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இதில் அடுத்தது 3வது ஸ்லோகம் என்னன்னாக்கா, त्वन्मोहिते पितरि पश्यति धारवर्ष्ये दूरं दुरुक्ति निकतः सखतो निजाम्बां सापि स्वगर्मगतिसन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंस. இப்போ त्वन्मोहिते पितरि, இப்போ இவனுக்கு என்ன கோபம்னாக்கா, தான் ஏற முடியாமல் இருக்கும்போது தன்னுடைய சித்தி அதட்டினாள் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அப்போ அதை பார்த்துட்டு பேசாமல் இருந்தாரே. அவர் நீ சித்தியை பார்த்து நீ அதட்டாதே, எப்பொழுதும் அதட்டினது என் குழந்தை, நான் பக்கத்தில் என் மடியில் வச்சுப்பேன்னு சொல்லி இப்போ அப்பாவானவர் ஏன் சொல்லாமல் இருந்தார், அவர் மௌனமாக சாதிச்சுட்டு இருந்தாரே அப்படிங்கிறது தான் இவனுடைய கோபத்துக்கு மெயின் காரணமே. அதனால தான் சொல்கிறாரு, துவன் மோகிதே பிதரி பஷ்யதி தாரவஷே, பிதரி பஷ்யதி, அவர் பார்த்துட்டே இருக்கிறானா, அப்போ இந்த தாராவள் அவனை அதட்டுறான். எப்படி தாரவர்ஷிய, இவன் தாரவர்ஷியமாக இருந்துட்டு இருக்கான், தட் இஸ் ஹென்பெக்டாக இருக்கான். ஹென்பெக்டாக இருக்கான்னாக்கா எப்படி பத்தினிக்கு கீழ்ப்படிஞ்சவனா இருக்கான், இந்த மாதிரி இருக்கிறவன் என்னத்தினால இருக்கான்றா, தொன்மோகிதே, ஒன்னால் மோகிக்கப்பட்ட இந்த உத்தானபாதனானவன் அப்படின்னு சொல்லுறாரு. வெறுமன உத்தானபாதன இது கீழே கொண்டு வரக்கூடாதுங்கிறதுனால இந்த தொன்மோகிதே, ஒன்னால் மோகப்பட்டவனான இந்த உத்தானபாதனானவன் பார்த்துட்டே இருக்கும்போதே தூரம் துருக்தி, அவன் வைஃபுக்கு கீழ்ப்படிஞ்சவனா இருந்தாலும் தூரம் துருக்தி நிகத சகதோ, அப்போ அவளால் அதிர்ஷ்டப்படுறான். இந்த மாதிரியான குழந்தையானவன் அதட்டப்படுறத பார்த்த உடனே அந்த துருவனாவன் கதோ, அவன் போறான் நிஜ அம்பா, தன்னுடைய அம்பா கிட்டக்க போறான், தன்னுடைய தாய் கிட்டக்க போறான். போயிட்டு வாயால் ஒண்ணுமே சொல்ல முடியலை, விக்கி அழறான். அவன் அழறத பார்த்த உடனே இந்த தாயாரானவள் கேட்குறா. அப்போ கூட போன செய்திகள் எல்லாருமா சேர்ந்துண்டு அவள் எல்லாரும் சொல்றா, இந்த மாதிரி தாசிகள் எல்லாம் சொல்றா, இந்த மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லறா இவகிட்ட. அதை கேட்டுட்டு இந்த அம்மாவானவள் என்ன பண்ணறா, சுனீதிங்கிறவள் என்ன பண்றா, சாபி ஸ்வகர்ம கதி சந்தரணாய பும்சாம், அப்ப சா அபி, அந்த சுனீதிங்கிறவளும் அவளு கூட என்ன பண்ணுறா, ஆமாம் கர்மம், நம்மளுடைய கர்மம், அவளுடைய கர்மம் என்ன வழிக்கு கொண்டு போகிறதோ அந்த வழியில் தான் நம்ம போவோம். அப்படி போகும்போது சந்தரணாய பும்சாம், அந்த கர்மத்தை பலனை நேராக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான், துவத் பாதமேவ சரணம், உன்னுடைய பாதத்தை சரணம் அடையிறது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்றா. இங்க ஸ்வகர்மகதி சந்தரணாய, என்ன கர்மம் பண்ணியிருக்கு இவன், இந்த கர்மத்தினால ஏதோ ஒரு தப்பான கர்மம் பண்ணி இருக்கிறதுனால தானே என்னுடைய வயத்துல நீ பிறந்திருக்க, என்னோட வயத்துல நீ பிறந்தது உன்னுடைய கர்ம பலனால, உன்னுடைய கர்ம பலனால என்னுடைய வயத்துல பிறந்ததுனால உனக்கு ராஜ்யம் கிடைக்காம போயிடுது, உன்னுடைய அப்பா மடியில் கூட கிடைக்காம போயிடுது. அதை சரி பண்ணறதுக்கு நீ என்ன பண்ண, மனுஷாளுக்கு பும்சாம், மனுஷாளுக்கு என்னது, துவத் பாதமேவ சரணம், உன்னுடைய பாதம், தட் இஸ் கடவுளுடைய பாதத்தை அடைக்கலமாக பிடிச்சுண்டு அதை பண்ணுறது ஒன்று தான், சச்சவே குழந்தையே, அது ஒன்று தான் எல்லா நம்மளுடைய கர்ம பலங்களை எல்லாத்தையும் நசிப்பிச்சு நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு தாயாரும் அவள் சொல்றா. त्वन्मोहिते पितरि पश्यति धारवश्ये दूरं दुरुक्ति निकतः सगतो निजाम्बां सापि स्वगर्मगति सन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंस. இப்போ என்ன சொல்றாக்கா, நீ இப்போ ஆராதயக அதோக்ஷஜ
பாதபத்மம் அதோக்ஷஜனுடைய பாதபத்மத்தை நீ வந்து ஆராதிக்கணும். யதீச்சசே அதுவும் சொல்லறாள், இன்னொரு வார்த்தையும் சொல்ற, யதீச்சசே அத்தியாசனம் உத்தமோகோ யதா, உத்தமன மாதிரியான ஒரு ஆசனம் வேணும் தோணித்துனா, அவள் சொல்றதும் வந்து உத்தமன மாதிரி ஒரு மடியில உட்கார்றதுக்கு தான் சொல்றாளே தவிர அவன மாதிரியான ஆசனம், தட் இஸ் உனக்கு இந்த ராஜ்ய பாரம் வேணும்னு அவள் சொல்லலை. அந்த மாதிரி உனக்கு ஒரு உத்தமன மாதிரி அவனுக்கு ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா அப்பாவுடைய மடியில, அந்த மாதிரி உனக்கு உட்கார்றதுக்கு ஆசை இருந்ததுன்னா ஆராதய அதோக்ஷஜ பாதபத்மம். இப்போ நீ அதோக்ஷஜனுடைய பாதபத்மத்தை நீ ஆராதிக்கணும் அப்படின்னு இவ சொல்லி கொடுக்குறா. அப்படி சொல்லி கொடுத்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணாரா, ஆகர்ணியசோபி பவதர்ச்சன நிச்சிதாத்மா மானி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷः சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திரமார்க துவாம் ஆரராத தபசா மதுகானனாந்தே. ஆக்ரண்ய சோபி அதையும் கேட்டுட்டு இந்த சோக்கிறது ச அபி இந்த துருவனானவன் அதை கேட்டுட்டு, அம்மா இப்படிலாம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, பவதர்ச்சன நிச்சிதாத்மா, பவதர்ச்சனம் ஒன்று தான் நமக்கு சரியான வழி அப்படின்னு அவன் நிச்சயம் பண்ணி கொடுறான். தன்னுடைய மனசினால நிச்சயம் பண்ணி நோடுறான். நிச்சிதாத்மா, இதனால நான் காட்டுல போய் என்ன பவத்து அதாவது உங்களை நான் ஆராதிக்கணும் அப்படிங்கிறது இவன் மனசுல நன்னா படிஞ்சினவன் மானி, அவன் மானியானவன். அவன் என்ன பண்றான், நிரேத்திய நகராத்து நிரேத்திய, அவன் நகரத்திலேருந்து கிளம்பிடுறான். அவன் போடுறான். எப்படி போடுறான், 5 வருஷம் 5 வருஷம்தான் ஆச்சு இந்த துருவனுக்கு. ஆனாலும் கடகடகான நகரத்திலேருந்து இவன் கிளம்பிட்டான். அப்படி போனவனே சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க்க, அவனை வழியில எதிர்ச்சியா பார்க்கிறார் இந்த நாரத ரிஷி. எதிர்ச்சியாங்கிறது பகவானுடைய இஷ்டத்தினால பார்க்கறதுன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சியாக தான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்தார் அப்படின்னு சொல்ல அர்த்தம் இல்லை. இதில் கடவுள் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இருந்தார். அவருடைய இச்ச பிரகாரமாக தான் நடக்கிறது. அந்த பிரகாரமாக இந்த நாரதர் அவனை வழியில் பார்க்குறார். வழியில் பார்த்து சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க்க, அவனுக்கு மந்திர மார்க்கம் எல்லாம் சொல்லுறார். எப்படி எடுத்தோடனே எப்படி சொல்லுறார் அப்படின்னா, முதல்ல கேட்குறாராம் நாரதர் வந்து இவர்கிட்ட கேட்குறார், நீ என்னத்துக்குப்பா இந்த மாதிரி பயங்கரமான காடு, இங்கே போயிட்டு தப்ப பண்ணணும்னு போறியே, உங்க சித்தி சொன்னதுக்கு வேண்டி மானம் அவமானம் அதெல்லாத்தையும் ஒரு பக்கத்துல தள்ளி விட்டுவிட, இதெல்லாம் பெருசா எடுத்து கூட்டாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படி சொல்லி பார்க்கிறார் அவர் எல்லாத்தையும். ஆனாலும் இந்த துருவன் தன்னுடைய இதுல அட்டலா இருக்கான். அப்படி நான் பண்ணுவேன், ஸ்திரமா இருக்கான், இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு, அதாவது பவத்து அர்ச்சனை நிச்சிதாத்மாக, உங்களையே அர்ச்சனம் பண்ணாமோன்னு சொல்லிட்டு திருச்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா உங்களை எப்படி எனக்கு தெரியாதே, அது வேற இருக்கு. அப்போ இந்த வேற என்ன பண்ணாரா, இந்த நாரத ரிஷியானவர் முதல்ல பவத்து அர்ச்சனை நிச்சிதாத்மா, அவனை அர்ச்சனை பண்ணணும்னு அந்த பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறார். எந்த இடத்துக்கு அவர் அந்த இடத்துல போயிட்டு நீ பகவானை அர்ச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ துவாம் ஆரராத தபசா, அப்போ அவங்களை ஆராதிக்கிறதுக்கு வேண்டி தபஸ்னால உங்களை ஆராதிக்க வேண்டி இவன் மதுகானனாந்தே, மதுகானனம் அப்படிங்கிற மதுவனத்துக்கு இவன் போகிறான். யார் சொல்லிட்டு, இந்த சந்திருஷ்ட நாரதர் சொன்ன இடத்து பிரகாரமா மதுகானனாந்தே அப்படின்னு. இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆகர்ணிய சோபி பவதர்ச்சன நிச்சிதாத்மா மானி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷக சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க துவாம் ஆரராத தபசா மதுகானனாந்தே. என்ன மதுகானனம், எப்படிப்பட்டது மதுகானனம்? ரொம்ப அழகாக இங்கிற இடத்த சொல்ல, மதுகானனம் புண்ணியம் மதுவனம் எத்திரக சாநித்தியம் நித்யதா ஹரி. ஹரி என்றவர் என்னைக்குமே சாநித்தியத்தோடு அங்கேயே இருக்கிறதுனால அது புண்ணியமான இடம். அந்த மதுவனம்ங்கிறது அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். சரி இப்போ நான் அங்கே போறேன், ஆனால் எனக்கு தெரியாதே அதோக்ஷன் எப்படி இருப்பான்னே தெரியாதே அப்படின்னு. அதுக்கும் இந்த நாரதர் தான் அவனுக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனேக்ஷணம் சுநாசம் சுப்ரவம் சாருகபோலம் சுரசுந்தரம்.
ரொம்ப அழகாக இருப்பார்ப்பா. அவருடைய வர்ணிக்கிறார். அந்த வர்ணனைங்கிறதும் 8ஆம் அத்தியாயத்தில் தான் வருது. அது வந்து 45வது ஸ்லோகத்திலேருந்து வருது. ரொம்ப அழகான ஸ்லோகங்களில் எப்படி இருப்பார் அந்த பகவான் அவனவர் எப்படி இருப்பார்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கணும். மந்திரம் உபயோகிச்சு அது சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திரம் மார்க்கம், மந்திரத்தையும் மார்க்கத்தையும் அவனுக்கு உபதேசிக்கிறார் இல்லையா. என்ன மந்திரம்? துவாதசாட்சரி மந்திரம். அப்படி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற நம்ம நாமத்தை விடாம சொல்லு அப்படின்னு இந்த சின்ன குழந்தைக்கு இந்த நாரதரானவர் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்த பிரகாரம் எங்கே உடனே அந்த பிடிச்சுண்டு எப்படி இருப்பார்ங்கிறது தெரிஞ்சுண்டு நாரதர் சொன்ன மாதிரி இருக்கிற அந்த கடவுளையே நினச்சிண்டு இவன் நேர மதுகானநாந்தத்துக்கு போகிறான் துருவன். அவரை ஆராதனை தோக்ஷத்தினை ஆராதனை பண்ணுறதுக்கு வேண்டி இவன் அந்த இடத்துக்கு போகிறான். இது வரைக்கும் 4வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 5, 6 அங்கே போனவன் என்ன பண்ணறான்ங்கிறத பற்றி மேற்கொண்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.